80களில் கனவு கன்னியாக வலம் வந்தவர் ஓயாத அலைகள் நாயகியின் சகோதரி. அலைகளின் நாயகி 2 மகள்களையும் சினிமாவிற்கு கொண்டு வந்து 2 முயற்சியுமே தோல்வியடைந்து நிற்க, இப்போது அக்கா தன் மகனை சினிமாவில் அறிமுகப்படுத்த உள்ள ஆசையில் அமெரிக்காவிலிருந்து கோடம்பாக்கம் பறந்து வந்துள்ள பிள்ளைக்காக கதை கேட்கிறாராம் மாஜி நாயகி. விஜய் இயக்கி தயாரித்துள்ள மணமகன் படம் மே மாதம் ரிலீஸ். ஜெயம் ரவி, சைஷா சைக்கிள், பிரகாஷ் ராஜ், தம்பி ராமையா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி இருக்கிறது இப்படம். இந்நிலையில் தனது அடுத்த படமாக சிறு முதலீட்டில் முழுக்க நாயகியை முன்னிலைப்படுத்தி உருவாக உள்ள ஒரு திகில் படத்தை இயக்க இருக்கிறாராம் விஜய். சிவா இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் படத்தின் படப்பிடிப்பு நீண்ட நாட்களாக சென்னை, ஹைதராபாத் மற்றும் பல்கேரியாவில் நடைபெற்றது. தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பல்கேரியாவில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இப்படத்தின் டீசர் வெளியீடு குறித்து பல்வேறு செய்திகள் வெளியான வண்ணம் இருந்தன. இது குறித்து படக்குழுவினரிடம் கேட்டபோது மே 1ஆம் தேதி டீசர் உறுதியாக வெளியாகும் என்று தெரிவித்தார்கள். எஸ். ராஜமௌலி இயக்கத்தில் 2015ஆம் ஆண்டு வெளிவந்த பாகுபலி படத்தை தொடர்ந்து தற்போது அதன் 2ஆம் பாகம் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது. இப்படம் வருகிற ஏப்ரல் 28ஆம் தேதி உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளிவர இருக்கிறது. இந்நிலையில் இப்படத்திற்கு சான்றிதழ் பெறுவதற்காக தணிக்கை குழுவினருக்கு பாகுபலி 2 பிரத்யேகமாக திரையிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் படத்திற்கு UA சான்றிதழ் கொடுத்துள்ளனர். பாகுபலி முதல் பாகத்தில் தணிக்கை குழுவினர் UA சான்றிதழ் கொடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. களவாணி படத்தில் விமலுக்கு ஜோடியாக நடித்தவர் ஓவியா. கேரள வரவான இவர் சுந்தர்சி இயக்கிய கலகலப்பு படத்தில் கவர்ச்சி நாயகி ஆனார். இதையடுத்து மதயானை கூட்டம், புலிவால், யாமிருக்க பயமேன், சண்டமாருதம், 144, ஹலோ நான் பேய் பேசுறேன் படங்களில் நடித்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு இப்போது அருள்நிதி நடிக்கும் இரவுக்கு 1000 கண்கள் படத்தில் நடிக்கிறார். ஏன் இவ்வளவு இடைவெளி என கேட்டால், நல்ல அழுத்தமான கேரக்டர்ஸ்க்காக காத்திருக்கிறேன் என்கிறாராம் ஓவியா. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வரும் படம் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். யுவன் இசையமைத்து வரும் இப்படத்தை மைக்கேல் ராயப்பன் தயாரித்து வருகிறார். இதன் படப்பிடிப்புக்காக தாய்லாந்துக்கு சென்று படப்பிடிப்பு இடங்களை தேர்வு செய்து வந்தது படக்குழு. சிம்பு உள்ளிட்ட படக்குழுவினரும் தாய்லாந்து சென்றிருந்தார்கள். ஆனால் மற்ற நடிகர்களின் தேதி பிரச்சினை காரணமாக படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது. அக்காட்சிகள் அனைத்தையும் சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் படமாக்க படக்குழு முடிவு செய்துள்ளது.